எல்லா நோய்க்குமே மருந்து சொல்றார். திருத்தணி திருப்புகள்ல முருகனை வழிபட்டால் நோய் போகும்னு சொல்றார். திருச்செந்தூர் போனீங்கன்னா விபூதியை கையில் கொடுக்க மாட்டாங்க, இப்ப மாறி போச்சு. மடாதிபதிகளோ பெரிய மகான்களோ வந்தா பன்னீர் இலையில கொடுப்பாங்க. பன்னீர் இலைன்னு ஒரு இடம் இருக்கும், பத்திரம் இங்க இருக்கான்னு தெரியல. அந்த பன்னீர் இலையில 12 ரேகை இருக்கும். முருகனுடைய கரம் 12. முருகனே திருநீர் கொடுக்கறதா அர்த்தம். அதனால கையில தர மாட்டாங்க. அந்த பன்னீர் இலையில விபூதியை வச்சு அந்த மந்திரமாவது நீர் பாடி இந்த திருப்புகளை பாடினா உடம்புல வியாதியே வராது. அப்பேற்பட்ட ஆற்றல் பெற்றவன் திருச்செந்தூர் முருகன். ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். இப்பெல்லாம் போனீங்கன்னா கையில் ஒரு 10,000 ரூபாய் பணம் கொண்டு போகணும், இல்லைன்னா உள்ள விட மாட்டான் உங்களை. ஆமா, நான் சொன்னேன் விரகர் 20 புகழ்கிறவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அது இப்படி இப்படிங்கன்னு அவன்கிட்ட போய் ஆஸ்திரேலியா அப்படின்னா ஒரு புக்காடை போட்டுருவான் தலையில. 1,00,000 ரூபாய். பழனிக்கெல்லாம் போனீங்கன்னா முருகனை தவிர நீங்க உங்களை மட்டும் மொட்டை எடுத்து சந்தனத்தை பூசி ஆரம்பிச்சுவாங்க. அவன் மட்டும்தான் என்னடா அவர் தான் அப்படி இருக்க, நாங்கள் இருக்கிறேன். கடைசியில் கோவணத்தோடு நின்று கொண்டு ஆண்டியானா விலைகளே கேட்காம சாப்பிட்டீங்கன்னா அது கதை முடிஞ்சது. பழனியில திருவண்ணாமலை சொல்லவே வேண்டாம். 2,000 ரூபாய் சட்டையை வாங்கி நீங்க போட்டு கிரிவலம் போனீங்கன்னா பின்னாடி ஒரு 1000 ஓட்டம் இருக்குங்க முதுகுல. இவ்வளோ பெரிய அகர்பத்தியை ஏற்றி உங்க முதல்ல குத்திக்கிட்டே வருவான் பின்னாடி கிரிவலம் வர்றேங்கிற போகுதுல. அதில் பானிபூரி, ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இளையராஜா பாடல்கிட்ட கிரிவலம் போகிறான். இது இந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒழுங்காக போவான். அருணாச்சலம் அருணாச்சலம், அண்ணாமலைக்கு அரோகரா அரோகரா. அப்புறம் ஏண்டா இந்த கிரிவலத்தை ஆரம்பிச்சோம்னு தெரியலையே, காலெல்லாம் நோக்குதே, என்ன பண்ணுறதுன்னு அப்படி மசாஜ் அங்கங்கே. அப்புறம் திரும்ப அப்படியே பானிபூரி, ஐஸ்கிரீமு, அப்புறம் ரீல்ஸை பார்க்கறது, ஸ்டேட்டஸை பார்க்கறது. அப்புறம் நான் கிரிவலம் போயிட்டு வந்துட்டேன். அண்ணாமலையார் ஒன்றுமே அனுக்கிரமே பண்ணலையே, ஒன்று அடிக்காமல் விட்டாரே அதுவே பரவாயில்ல. இதில் வேற அகர்பத்தியை வச்சுக்கிட்டு அடுத்த சட்டையை ஓட்ட போடுறது. கிரிவலம் போக முடியுதுங்கிறீங்க. ஐயோ கடவுளே, நான் கிரிவலம் போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு. நம்ம போய் உண்ணாமுலை உமையாரோட உடனாகிய அப்படின்னா அவன் வேற பாட பாடுறான். நமக்கே புத்தி மாறுது. நம்ம தான் மாத்தி பாடுறோமா என்னன்னு தெரியலையே. எப்படியெல்லாம் பக்தியை சிதறடிக்கிறோமோ அந்த அளவுக்கு. உன்னை யார் அப்படி 14 கிலோமீட்டர் போக சொன்னா ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து செவனேன்னு 2 பாட்டை பாடு, இல்லை கார்லையாவது கிரிவலம் போயிட்டு வாங்கி. உன்னால முடியலையே அப்புறம் ஏன் வேண்டுதல் வைக்கிறேன் விண்ணப்பம் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடவுளையே ஏமாத்துறது. அதனாலதான் நிறைய இந்த போர் இந்த பிரச்சனைலாம் வந்தது காரணம் பக்தி குறைந்து போனதுனால தான் பிரச்சனை. அதனாலதான் இவர் பார்த்தா ட்ரம்ப் பார்த்தா நானே ஏசுனாதான் அவரை வசம் போட்டுட்டேன். எதுக்கு பம்பு பாப்பரசு பயப்படுறான். என்னெல்லாம் தெரியாதப்பா வாய விட்டுட்டு அவகிட்ட போய் நானே ஏசுக்கிறானே. இவ்வளவு மாதிரி ஒரு பைத்தியத்தை பார்த்ததே கிடையாது. அந்த ஆளு தலையை வச்சுட்டு அவ்வளோ பிதாவே நீதான் காப்பாற்றும். அவன் சொல்ற நான் தான் ஏசுகிறான், எதுக்கு பம்பு. இப்படி எல்லாம் ஒரு ஆள் ஆசிரியர் கிடைச்சது நிலைமை என்ன ஆகும்? ஆமா, முதல்ல நம்மளை கப்பலை ஏற்றி நம்மளை கழித்து விட்டுருவான். நீங்க முதல்ல கிளம்பு. அந்த மாதிரி இந்த நோய் வராமல் இருப்பதற்காக அருணகிரி சுவாமிகள் என்னென்ன நோய் இருக்குன்னு சொல்றார். திருத்தணி திருப்புகள். சிந்து பைரவின்னு ஒரு ராகம். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே, வெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே, வெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே, வெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே,
சுவாமியை பற்றி தமிழ்ல எங்க பேசினாலும் நல்ல விஷயங்களை ஏத்துக்கணும். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. இந்த ராகத்துக்காக சொன்னேன். இந்த ராகத்துக்காக நல்ல எம்எம் தண்டபாணி தேசிகர் ஒருத்தர் இருந்தார். நந்தலால் படத்தில் அவர் தான் ஹீரோயின். ஐயே மெத்த கடினம் உம்மதடிமை, ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம் வர ஐயா ஏது மேடம், பொய்யாத பொன்னம் வர ஐயா ஏது மேடம், மையாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும், மையாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும். ஐயே கடினம் உம்மதடிமை, ஐயே கடினம். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதி பதி போல பானாதி நதி தந்து காருமே, கட்டி காருமே, உள்ளே சேருமே அது போருமே. ஐயே மெத்த கடினம் உம்மதடிமை, ஐயே மெத்த கடினம். ரொம்ப கடினம்பா, யாரையும் திருத்துறது ரொம்ப கஷ்டம் சொல்றார் ஞானசம்பந்தர். திருவிழான் அவர்களை திருட்டலாகுமே. சும்மா தேவாரம் படி சிவனை கும்பிடுன்னு சொன்னா யாருக்கு கேட்கும்? அவருக்கு எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இதெல்லாம் கேட்கறது குடுப்பனையா கிடைக்கும். சுட்டு போட்ட கூட வராது. ஆமா, எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். கடவுளே இல்லைன்னு சொன்னவன் கூட இன்னைக்கு உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு அரகரகரகர சங்கரனே, அரகரகரகர சங்கரனே, சிவசங்கரனே, அரசங்கரனே. சோனாபாட்டு ரவுடி, ராயப்பேட்டை ரவுடி எல்லாம் இன்னைக்கு உத்திராட்சம் போட்டுக்கிட்டு என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே. ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆண்ட கருணையை ஏழை அறிவனோ, ஆண்ட கருணையை ஏழை அறிவனோ. என்னப்ப நல்லவா என் தாயும் நல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் நல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா. மன்றனும் ஞானாகாய கல்லை கனிவிக்கும் கத்தனவனே, கல்லை கனிவிக்கும் கத்தனவன், மூடி கங்கை கருளிய சுத்தனவன், இல்லை சிதம்பர சித்தனவன், தேவ சிங்கமெனும் உயர்த்தங்கமவன், தேவ சிங்கமெனும் உயர்த்தங்கமவன்,
அன்பில் கழிதரு மெய்யனவன் இல்லை சிதம்பர தேவனவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன். இந்த காட்சியெல்லாம் பார்க்கணும். நீங்க சிதம்பரத்துக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருவாதிரை அன்னைக்கு போகணும், ஆணி திருமஞ்சன் அன்னைக்கு போகணும். அப்படி போனீங்கன்னா நடராஜர் அப்படியே வீதிக்கு வருவார், தேருக்கு ஏறதுக்கு முன்னாடி வருவார். சபையில இருந்து உள்ள குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேடையில் பால் வெந்நீரும். வாழ்க்கையில நொடிச்சு போய் துன்பத்தோட போனீங்கன்னா அப்படியே இந்த அபய கரத்தை அப்படியே காட்டுவார். இங்க வாப்பா, கவலைப்படாத, இங்க வா அப்படின்னு சொல்ற ஒரே தெய்வம் நடராச பெருமான் அம்பலவாணன். அப்படியே வருவார், அங்க போயிட்டு இருப்பார். சாமி என் பக்கத்துல வரமாட்டியான்னு கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு கூட்டம் உங்களை தள்ளும் பின்னாடி. உங்களை தெரியாம கொண்டு போய் நடராஜர் பக்கத்துல போதுமாடா என்னை பார்த்துட்டியா அப்படின்னு சிரிப்பார். உங்களை பார்த்து ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. ஐயோ கடவுளே, அந்த ஒரு பிறவிக்காக இந்த மனுஷ பிறவின்னு சொன்னார் நம்முடைய நாவுக்கரசன். குனித்த புருவம் குவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் குனித்த புருவமும். அதே குனித்த புருவங்கிறது தெரியுமா இருக்காது? கோபம் வராம இருந்தா புருவம் குனியுமா? கோபம் வந்தா என்ன ஆகும்? கோபம் வராம இருந்தா புருவத்தை குனிச்சுக்கிட்டே கோவப்படுங்க. நான் ரொம்ப கோபமா இருக்கேன், நான் ரொம்ப கோபமா இருக்கேன். சிரிக்காதீங்க சார், கோவப்படுறீங்களா நீங்க? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? நான் ரொம்ப கோபமா இருக்கேன். சரி, இப்ப சுவாமி கோபமே பட மாட்டார் அடியார்கள் மேல. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். சிரிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு கலை. தானும் சிரிக்கணும், அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும். சில பேர் சொற்பொழிவு பண்ணுவான், சிரிக்கவே மாட்டான், சிரிக்க விட மாட்டான். உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் அப்படியே எங்கேயோ துக்கத்துக்கு போன மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி இந்தியாவில் ஒரு பிரதமர் இருந்தார், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, நரசிம்மராவ்னு பேர். நான் பார்த்துருக்கேன். நாங்கள் அவர் வாழ்க்கையில சிரிச்சு யாரும் பார்த்ததே கிடையாது. கின்னஸ் சாதனை படைச்சான், கின்னஸ் சாதனை படைச்சான். பார்த்துருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 91 இருந்தார். நரசிம்மராவ்னு பேரு. ராஜீவ்காந்திக்கு அப்புறம் வந்தார். சிலை இங்கே இருக்கா பாருங்க. சிரிக்காத மனிதனுக்கு சிலை இப்படிதான் இருப்பார். சிரிப்புங்கிறது வீட்டுல சிரிச்சாலே தெரியல. ஒருவேளை அந்த அம்மாட்ட சிரிச்சா அந்த அம்மா அவங்க மனுஷன் தெரியல. சிரிச்சு யாரும் பார்த்தது கிடையாது. அப்படி சிரிப்பு வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. சிரிக்கலைன்னா அவ்வளவுதான், பைத்தியம் முடிச்சிடும். ஆனா சுவாமி சிரிச்சா திரிபுரமே எரியுமா. அவர் சிரிச்சே திரிபுரத்தை எரித்தார். யார்? நம்முடைய பெருமான் ஈசன், எல்லாம் வல்ல அப்பன், அதிக விரட்டான. இந்த தேவர்கள்லாம் திருவதிக விரட்டானத்தை போய் நான் தான் தேரா வந்தேன், நான் தான் கோபுரமா இருக்கிறேன், என்ன இல்லாம சிவன் எப்படி எரிப்பார்னு ஆணவத்தோட இருந்தா இந்த சுவாமி என்ன பண்ணார்? தேர்ல கால வைத்தார். தேர் முறிந்தது. சிவன் சிரித்தே முப்புறத்தை எரித்தார். ஆயுதமே இல்லாம எரிக்கிறவன் ஒருத்தன் தான். ஒருத்தர் சிரிச்சா தீ வரும்னா அது சிவனை தவிர வேற எவன் சிரிச்சா வரும்? அந்த பெருமான் சிரிக்கிறாரா? எங்க? குவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். பல்லு தெரியாம சிரிக்கிறது. அப்படி குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே
அந்த சுவாமியை வணங்கினா நோய் வராது, அல்லல் வராது, துன்பம் வராது. அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும், அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும், கொல்லை வல்வினை கொல்லை வல்வினை கொன்றதானே செய்யும், இல்லை மாநகர் சித்தமலவனாக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டே. அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும். அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும். பயப்படாதீர்கள், நடராஜர் காப்பாற்றுவார். அப்படி பக்கத்துல போனீங்கன்னா அந்த சுவாமியுடைய அந்த குமிழ் சிரிப்பும், ஒரு தடவையாவது சிதம்பரம் போகணும் அப்படின்னு திருநாளை போவார். நாளை போவே நாளை போவே நாளை போவேன்னு சொன்னார். ஒரு தடவை போயிட்டார். 6 மாச காலம் உள்ளேயே போகாம இருந்தாராம். தான் தாழ்த்தப்பட்டவன் நினைச்சு உள்ளேயே போகல. அந்த கோயிலையே சுற்றி சுற்றி வந்தாராம். இன்னைக்கெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் இல்லை. இன்னைக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். ஆனால் அன்னைக்கு கடுமையான காலத்துல சுவாமி அவருக்கு பெரிய சோதனையை வழங்கினார். அந்த சோதனையை சாதனையாக மாற்றினார். திருநாளை போவார் என்கிற நந்தனர். அப்படிப்பட்ட நடராஜரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரு மந்திரம் சொல்லுவார்கள். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்முடைய வீடியோவில். அதுக்கு அந்த கண்டிப்பா அந்த மந்திரத்தை நாங்கள் சொல்லாம விட மாட்டோம். இப்ப இங்கேயும் சொல்ல போறோம் அந்த மந்திரத்தை. நீங்களும் அதை செய்ய போறீர்கள். நீங்கள் செய்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் அப்படியே 2 கையை தலைக்கு மேல வச்சுக்கொண்டு, சாமி இதெல்லாம் புதுசா இருக்கு சாமி. பிசியோதெரபி கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்ற முதல் வேலை, இந்த பக்கம் ஒரு 1000 தடவை தூக்குங்க, இந்த பக்கம் ஒரு 1000 தடவை. அமெரிக்காவெல்லாம் போயிட்டீங்கன்னா எந்த நேரத்துல கண்ணை காட்டுவான்னு தெரியாது. கண்ணு இல்லை, கண்ணு. அப்படி காட்டணும். என்ன பண்ணுவீங்க? அப்படி ஆன்சர் ஆன்சர் யாருக்கு தெரியாது. படமே பார்த்தது இல்லையா? ஆன்சர் பார்த்தது கிடையாது. ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? இந்த காசிக்கெல்லாம் போனீங்கன்னா அவனுக்கு சாமி கும்பிட தெரியாது. வடக்கெல்லாம் காசிக்கெல்லாம் போனா அவன் என்ன பண்ணுவான்? அரஹர மகாதேவ் தான் சொல்லுவான். நம்ம தமிழர் மட்டும்தான், நம்முடைய சைவர்கள் மட்டும்தான் கரமலர் மொட்டித்து இருதய மலர கண்களி கூற நுண்து. இந்த 2 கரமும் சேரணும். நன்மையும் தீமை. இது நன்மை செய்கிற கை, இது தீமைன்னு சொல்ல முடியாது. கழிவை கழுவுகிற கை. ஒரு கோயிலில் போனால் நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், பணத்தை எடுக்கிறவனும் வருவான், பணத்தை போறவனும் வருவான், பொம்பளைய வாழ்த்துறவனும் வருவான், பொம்பளைய பார்க்கறவனும் வருவான். எந்த வேலை வரும். அதனால தான் இந்த 2 பேரும் சேர்ந்தது தான் கோயில். அப்படிங்கிறதுனால தான் இந்த 2ஐயும் சேர்க்கிறோம். சில பேர் ஒத்த கையிலேயே கூடுவான் முருகனை. முருகா ஹவாரி முருகா, அவர் ஃபைன் அப்படிம்பாரு. அதுல இன்னும் அதோட எப்படின்னா போற போகல எப்படி அப்படின்னு ஃபைன் கிஸ் முருகனுக்கு அது சொல்லுவார். ஏண்டா ஊத்த வச்சுக்கிட்டு கிஸ், இது நியாயமாடா? ஆண்டவனை எப்படி வணங்கணும்னு நம்முடைய சொல்றார் நாவுக்கரசர். தலையே நீ வணங்கு, கண்ணே நீ பார், நெஞ்சே நினை, கைகால் கூப்பி தொழில், கால்களால் பயன் என் இறைவனை சுற்றி வலம்பா என்று திருஅங்கமாலை பாடிய சமயம் நம்முடைய சமயம். அடியாருக்கு அடியே. ஒரு அடியாரை பார்த்தா ஐயா பெருமானே நமசிவாயம் என்று சொல்லணும். பெரியவங்களை பார்த்தா அவங்க பாதத்தை தொட்டு வணங்கணும். அந்த பழக்கம் கிடையாது. எழுந்து நிக்கணும், தொட்டு வணங்கணும். அடியாரை கண்டா சிவாய நமன்னு சொல்லணும். திருநீர் பூசணும், ருத்ராட்சம் தரிக்கணும். அதனாலதான் நம்முடைய ஐயா அவர்கள், நம்முடைய 2 நாளா நம்முடைய இந்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ருத்ராட்சமா கொடுக்கிறார். இப்ப நம்முடைய மூக்கையா ஐயா அவர்கள் அங்கிருந்து ருத்ராட்சத்தை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார். இன்னைக்கு திருக்கை விசேஷத்தோட இப்ப ருத்ராட்சமும் கிடைக்குது. உலகத்திலேயே இந்த ஆஸ்திரேலியா வரலாறுலேயே கை விசேஷம் தரக்கூடிய ஒரே ஆள் நானா தான் இருக்கேன். கை விசேஷம் எல்லாரும் கை விசேஷமா வாங்கிட்டு போவான்.
நான் மட்டும்தான் கை விசேஷமாக எங்கே போனாலும் கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா அந்த பேப்பருக்கு மரியாதை கிடையாது. அடியார்களுக்கு நம்ம கொடுத்து தானம் பண்ண பண்ண சுவாமி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடியார்கள் தர்றாங்க. எங்கள் குருநாதர் தருமபுரம் ஐயா அவர்கள் ரொம்ப கருமி. அவர் பாட்டில் பெரிய ஆளு. செலவு செய்ய மாட்டார். வேட்டியை கூட தர மாட்டார். அடுத்தவங்களுக்கு தண்ணி கூட தர மாட்டார். எனக்கு தெரியும். அவரு காரணம் அப்படி கஷ்டமா வாழ்ந்திருக்காரு அந்த காலத்துல, சாப்பாடுக்கு இல்லாம. ஆனா நாங்களும் அப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா தருணம்ங்கிற எண்ணம் வந்துருச்சு. அவருக்கு அப்படி இல்லை. கடைசியில் அவர் செத்து போன பிறகு பீரோவை திறந்தவனா ஒரு 30 லட்சம் ரூபாய் பணம் அப்படியே கரையா கரைச்சி போச்சு. 30 லட்சம் இந்திய பணம் கரையா நரைச்சு போச்சு. 160 சவரன் நகையெல்லாம் தேஞ்சு போய் கிடந்தது. அவ்வளோ நகை வச்சுருந்தார். தெரியும், அது குழந்தையே இல்லை. கடைசியில் எனக்கு அந்த வீடு பாடிஞ்சு போய் திரும்பி கட்டுறாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்? நாம் செய்கிற தொண்டு இருக்குமே ஒழிய நாம் சேர்த்து வைத்திருக்கிற புகழோ பணமோ நம் கூட வராது. நம்முடைய பாவ புண்ணியங்கள் தான் நமக்கு நிச்சயமாக நன்மையை தரும். புண்ணியம் சேர்க்கணும். எப்படியாவது புண்ணியம். தர்மம் அடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும். ஒருவேளை சாப்பாடு அடியாருக்கு போடணும். ஆமா. அப்படி இந்த நடராஜர் மந்திரத்தை மிக அருமையா சொல்லணும். இந்த 2 கையும் அப்படி தலைக்கு மேல அப்படி நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும். நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா நடராஜா நடராஜா. உண்மையாலுமே ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய புரட்சி தான். உங்களை கை தூக்க இந்த மதத்தை சொல்ல வச்சுட்டேனே, எனக்கு பெரிய சாதனை. ஆஸ்திரேலியாவில் அதிசயம் அப்படின்னு பேப்பர்ல வந்தாலும் வரும். இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் தலைக்கு மேல கை போனால் நடராஜர் தரிசனம் கிடைக்கும். உங்களை அப்பன் காப்பாற்றுவார். அதனால கூச்சமே படாதீங்க. நீங்க உங்களுடைய கை நல்லா வலுவா இருக்கணும்னா, உங்களுடைய கரம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனை நம்புங்கள், இறைவனை வணங்குங்கள். இந்த கரத்தை காப்பாற்றுவார். நடராஜா நடராஜா நித்திய நடராஜா 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 நித்திய நடராஜா நடராஜா நித்திய நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா நடராஜா நித்திய நடராஜா 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 நித்திய நடராஜா நித்திய நடராஜா நித்திய நடராஜா. ஒரு 2 நிமிஷம் தானே, ஒரு 2 நிமிஷம் தானே, அப்படியே சிதம்பரமே இங்க வந்துருச்சு. ஐயா பாக்குறாரு, எங்க திருவாரூர் சாமியை விட்டுட்டீங்களே சுவாமி. இந்த திருவாரூர் தேர் போனவர் நடந்தது 29ஆம் தேதி. ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே. உலகத்திலேயே பெரிய தேர் இந்த சுவாமி வர்ற தேர். அதுல அந்த தேர் இழுக்கணும்னா ஒரு மந்திரம் உண்டு. ஆரூரா தகேசா அப்படின்பார். அதை கேட்டு அப்படியே எல்லாரும் இருப்பாங்க. ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆரூரா ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆரூரா தெரியும். இதெல்லாம் புதுமையா தெரியும். இதெல்லாம் செய்யாததுனாலதான் நம்முடைய சமயம் சரியா வரல. இந்த மாதிரிலாம் இப்படிதான் பக்தியை கொண்டு வரணும். அதனாலதான் கோயில் பாதுகாக்கப்படும்.
இன்னைக்கு ஏன் மற்ற இடத்துல கோயிலில் கூட்டமே வரலன்னா அதுதான் காரணம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும் என்று சொல்லி திருத்தனை திருப்புகளை விண்ணப்பம் செய்யும். இருமல் உரோகம் முயலகன்வாதம். இருமல் லேசா இருமல் வரும், அப்புறம் நாளாக நாளாக அப்படின்னு வரும் இல்லையா? நமக்கு ஆயுசு முடிய போதுன்னு அர்த்தம். அப்படி வந்துருச்சுன்னா உரோகம், உடம்பு அரிக்க ஆரம்பிச்சிடும், முதுகெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தனுக்கு ஆயுசு முடிய போதுன்னு அர்த்தம்னா முதுகு அரிப்பு அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்ல, அருணகிரியார் சொல்றாரு. சாமி எனக்கு எப்போதுமே அரிப்பா இருக்கு, என்ன பண்றது? அப்ப எல்லாம் முதுகு அரிச்சதுன்னா மனைவி சொரிஞ்சு விடுவாங்க. இப்ப எல்லாம் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. கையில விற்கிது பொம்மை ஒண்ணு, இப்படி இந்த கை மாதிரி ஒரு குச்சி, தங்கையே தனக்கு உதவின்னு அதை வாங்கி நீயே சொரிந்து கொண்டு உனக்கு யாரும் உதவ மாட்டார். அந்த குச்சி வைக்கிறது கடையில, பார்த்துருக்கீங்களா இல்லையா? கை மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு உதவு வர்ற யாரும் கிடையாது. இதெல்லாம் நமக்கு சுவாமி தான் நமக்கு செய்த புண்ணியம் தான். சுவாமி தான் நமக்கு உதவியா வருவார். அது சொல்றார். முயலகன் நரம்பு தளர்ச்சி, முயலகன் வாதம், எரி குணநாசி, சளி மூக்கெரிச்சல், எரி குணநாசி, விடவே நீரிழிவு, சர்க்கரை நோய் டயாபெட்டிஸ், நீரிழிவு, விடாத தலைவலி, சோகை ரத்த சோகை, எழுகலமாலை தைராய்டு, எழுகலமாலை இவையோடு பெருவயிறு ஈழை, கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை, பெருவயிறு ஈழை, எரிகுடை அல்சர், சூலை வயிற்று நோய், பெருவழி வேறும் உளநோய்கள், பிறவிகள் தோறும் இணை நலியாதபடி உணத்தாள்கள் அருள்வாயே முருகா 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 முருகா. இந்த திருப்புகளை சொல்லி ஒரு விபூதியை எடுத்து கையில் அப்படி வச்சு இந்த திருப்புகளை பாடி கொஞ்சோண்டு வாயில போட்டீங்கன்னா இந்த வியாதியெல்லாம் வராது. சத்தியமான திருப்புகள் இது. அருணகிரி சுவாமிகள் சொன்ன மந்திரம் அது. இருமல் உரோகம் முயலகன் வாதம், எரி குணநாசி, விடமே நீர். இருமல் உரோகம் முயலகன் வாதம், எரி குணநாசி, விடமே நீர். இழிவு விடாத தலைவலி சோகை, எழுகலமாலை இவையோடே
உள்ள இல்லை. எங்கெல்லாம் தமிழ் திருப்புகள் பாடுகிறோமோ அங்க சுவாமி வந்து உட்காந்துக்கு வரான், ஒரு சீட்டு போடுறான், சேர கொடு அப்படின்னு. எங்க வாத்தியார் தர்மபுரம் ஐயா அவர்கள் வைத்தீஸ்வரம் கோவில்ல ஒவ்வொரு கிருத்திகை அன்னைக்கும் போய் சில பதிகங்கள்லாம் பாடுவாங்க. திருப்புகள்லாம் எல்லாரும் பாட வைக்க முடியாது, நாமாவளிய அவர்கள் மூத்தவர்கள் எழுதிய பதிகத்தை பாடுவாங்க. இன்னமும் தர்மயாதினத்தில் அந்த பழக்கம் உண்டு. கிருத்திகை அன்னைக்கு ஸ்ரீ முருகா ஜய முருகா, ஸ்ரீ முருகா ஜய முருகா, ஜய ஜய முருகா, ஸ்ரீ முருகா ஜய ஜய முருகா, ஸ்ரீ முருகா ஜய முருகா, முருகான்னு சொல்ல வாய் வரலையே உங்களுக்கு. ஸ்ரீ முருகா ஜய முருகா, ஜய ஜய முருகா, ஸ்ரீ முருகா. இந்த பாட்டு இதெல்லாம் பெரிய வழக்கம் இல்லை. சரவண பவனே சண்முகனே, சரணடைந்தோம் வள்ளி நாயகனே. சரவண பவனே சண்முகனே, சரணடைந்தோம் வள்ளி நாயகனே. சரவண பவனே சண்முகனே, சரணடைந்தோம் வள்ளி நாயகனே. சரவண பவனே சண்முகனே, நாயகனே. சரவண பவனே சண்முகனே, சரணடைந்தோம் நாயகனே. வள்ளி நாயகனே, வள்ளி நாயகனே. முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. காவடி எடுக்க வேண்டாம், அவன் மலை மீது ஏற வேண்டாம், அவன் நாமத்தை சொன்னாலே போதும். முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா. இந்த பாடலாம் மாறவில்லை யாரும். வெற்றி வடி வேலவனே வா வா வா, வெற்றி வடி வேலவனே வா வா வா. வேண்டும் வரம் தருபவனே வா வா வா, வேண்டும் வரம் தருபவனே வா வா வா. வெற்றி வடி வேலவனே வா வா வா, வெற்றி வடி வேலவனே வா வா வா. வேண்டும் வரம்
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறைவில்லை மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு முகனுண்டு மனமே. மனமே கல்லனுண்டு கவலையில்லை மனமே மனமே மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை மனமே மனமே கல்லனுண்டு கவலையில்லை மனமே மனமே மனமே. கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே. கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே. கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே. கடலடியை காட்டியலை ஆளுவாய் தந்தடி கடலடியை காட்டியலை ஆளுவாய். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே. கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே மனமே. இந்த பதிகத்தான் ரொம்ப உலகம் முழுக்க இப்போ சிறப்பு. இன்னொரு பதிகம் இருக்கிறது. கண் கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் வந்து அடியில் விழுந்து தாழ்ந்து வணங்கினோர்க்கு வாழ்வளிக்கும் தெய்வம் உள்ளிருக்கு வேலூராம் வைத்தியநாத தெய்வம் செல்வ முத்துக்குமார சுவாமி தெய்வம். செல்வ முத்துக்குமார சுவாமி தெய்வம். முத்துக்குமாரனடியம்மா முத்துக்குமாரனடியம்மா அம்மா உன்னை வினை தீர்த்திடுவனம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா. வண்ணமயில் மீதிலே வருவ வண்ணமயில் மீதிலே வருவ முருகன். வண்ணமயில் மீதிலே வருவ முருகன். வண்ணமயில் மீதிலே வருவ முருகன். வந்தலினை தீர்த்திடுவனம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா. கண் கண்ட தெய்வமடியம்மா முருகன். கண் கண்ட தெய்வமடியம்மா குமரன். கண் கண்ட தெய்வமடியம்மா முருகன். கண் கண்ட தெய்வமடியம்மா முருகன். கலியுக தெய்வமடியம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா. கோழி கொடி கொண்டு வருவார் குமரன். கோழி கொடி கொண்டு வருவார் குமரன். கொடிய வினை தீர்த்திடுவனம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா. கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிடேன் என்று என் கை மேலடித்தார். கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிடேன் என்று என் கை மேலடித்தார். முத்துக்குமாரனடியம்மா.
கோலம் இல்லாம உலக அமைதி பெறுவதற்காகவே பாடிய பதிகங்கள் தான் இடர்களையும் பதிகம் என்கிற அன்னைக்கு பாடிய மறையுடையாய் தோருடையாய். இந்த நாட்டுல சனியும் செவ்வாயும் சேர்ந்ததனால இந்த போர் மூழுது என்று ஜோசியர்கள் சொல்லுகிறார்கள். அதனால திருநள்ளாறு பதிகம் போகமார்த்த பொன்முளையால் என்ற பதிகம். அடுத்தது எல்லா கிரகங்களும் எல்லாருடைய வீட்டிலேயும் நாட்டிலேயும் சுபமாக வரணுங்கிறதுக்காக அந்த பதிகம் சொன்னோம். ஞானசம்பந்தர் பதிகத்திலேயே சுவாமியை ஒரு ஆற்றாக ஒரு ஓவியமாக வரைகிறார். அப்படியே கண்ணை மூடி இந்த பாட்டை கேளுங்கோ, சுவாமியுடைய படம் தெரியும். உருவலரு பவளமேனி உருவலர் பவளமேனி ஒளி நீறு அணிந்து உமையோடு வெள்ளை விடைமே முருகடர் கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து உள்ள வந்துருவார். அப்படியே திருமகள் கலையதோதே செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல அவை நல்ல அடியாரவ மிகவே மிகவே நமர் பொழில் கொள்ளாதை விலை சன்னல் துண்ணி கலசம் பொன்னும் நிகழ நான் முகல் ஆதியாய பிரமாபுரைய அதை ஞான முனிவன் தானொரு போலும் நாளும் அடியாரை வந்து கலியாதவன் நம் உரை ஆன சொல் ஆனை ஓதும் அடியார்கள் வாணி அரசாழ்வர் ஆயானை நமது அரசாழ்வர் ஆயானை நமது அரசாழ்வர் ஆயானை நமதே. இப்படி நிறைவு செய்யக்கூடிய தருவாயில் இருக்கிறது. நமக்கெல்லாம் இந்த சண்டை சச்சரவு உலக சமாதானம் வருவதற்காக ஞானசம்பந்தர் பாடிய பதிகம் வாழ்க அந்தனர் வானவரானினம். வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ தன் புனல் வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குக ஆழ தீயதெல்லாம் ஆழ தீயதெல்லாம் அரணாவே ஆழ தீயதெல்லாம் அரணாவே சூழ வையகமும் துயதீர்கவே சூழ வையகமும் துயர தீர்கவே துயதீர்கவே தீர்கவே வையகமும் துயர் தீர்கவே ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க. அரண்நாமம் சூழ்ந்தால் தீமை அகலும். அதனால இந்த மாதிரியான இந்த அரண்நாமங்கள்
இறைவனுடைய பதிகங்கள் எந்த இடம் வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் தீமை வராதான். ஒரு சாஸ்திரம் உண்டு, கோயில் மணி ஓசை எது வரைக்கும் கேட்குதோ அங்க வரைக்கும் யமதர்மன் வரமாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த காலத்துல. அதனால பெரிய மணியா வச்சாங்க, கண்டா மணின்னு. இன்னைக்கு மணி அடிக்கிற வழக்கம் இங்க முடியாது. நம்முடைய ஊர்ல தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டா இருக்கட்டும், அது யாழ்ப்பாணமா இருக்கட்டும், பெரிய பெரிய மணி இருக்கும். அந்த மணி ஓசை இல்லாம பூசை நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த மணி ஓசை எது வரைக்கும் கேட்கிறதோ அது வரைக்கும் தீய சக்திகள் வராதாம். கண்ட பூசை, கண்டம்னா மணி, கண்டம், அதான் மணி கண்டம்னு பேரு, கண்டம்னா மணி. அந்த மாதிரி இப்படியெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் அன்னைக்கு ஒளிபெருக்கில தேவாரத்தை பாட வைத்தார்கள். எல்லாரும் கேட்கணும், நோயுற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று. வீதி தோறும், தெருவு தோறும், இல்லங்கள் தோறும் திருமுறையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை சைவ மன்றமும் சிவஞான தமிழ் பேரவையும் செய்ய வேண்டும் என்று நான் இந்த 4வது நாளில் கேட்டுக்கொண்டு, நீங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இதை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு இறைவன் என் மூலமாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி விட்டார். உங்களுக்கெல்லாம் சுவை இருந்ததுதான், ஆனால் சுவை மறந்த உங்களுக்கு நான் மீண்டும் சுவையை காட்டிவிட்டு சென்றிருக்கிறேன். இந்த சுவை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரும் என்று நான் எண்ணுகிறேன். யாருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் அவரவர் உள்ளத்திலே பெருமாள் நிச்சயமாக தட்டி எழுப்புவார். நீங்களும் ஒரு திருமுறை புரட்சியை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி மாநகரத்தில் எல்லாம் வல்ல வைகாசி குண்டிலே அமர்ந்திருக்கிற எல்லாம் வல்ல நம்முடைய செந்தமிழ் கந்தனுடைய கருணையினாலே திருமுறை எழுச்சி நிச்சயமாக வரும், சைவ ஒற்றுமை ஏற்படும் என்று சொல்லி உங்களுடைய பேர் ஆதரவினால் 13 ஆண்டுகள் கழித்துதான் என்னை வர வைத்திருக்கிறார் முருகர். இனிமேல் எப்படி எனக்கு தெரியாது, என்னால் இனிமேல் பயணம் பண்ணவே முடியாது. எனக்கே அந்த அளவுக்கு ஒரு சோர்வு, கடுமையான குளிர், தூக்கம் இல்லாத சூழ்நிலை, அங்க இருக்கிற பணி. தமிழ்நாட்டில் எனக்கு உட்கார நேரம் கிடையாது. நான் எங்க 10 ஊருக்கு போய் நிற்கிறது. அதனால கூப்பிட்டா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைமையில இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு ஒரே விஷயம், சிவஞான தமிழ் பேரவையில் 5 வருஷமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த திருமுறையை விடாம செய்யக்கூடிய, ஒரு நாள் கூட விட்டது கிடையாது, ஒரு வாரம் கூட விட்டது கிடையாது. அதற்கு காரணம் சுவாமியினுடைய கருணை, திருவருள் கருணை, அந்த தேவாரத்துடைய ஆற்றல். எப்படியாவது சுவாமி ஒரு 5 பேராவது நாங்கள் சேர்ந்து, ஒரு 50 பேராவது சேர்ந்து நாங்கள் தேவாரத்தனை பாடாமல் இருக்கிறது விட்டதே கிடையாது. அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை பெருமான் வழங்கி இருக்கிறார். இந்த பிறவிய அது 3 தேவாரத்தையும் பாடிட்டோம். அது பெரிய பெருமை எங்களுக்கு. 3 தேவாரத்தை 8000 அதிகத்தை நாங்கள் பாடி இருக்கிறோம் திருப்புகளோடு சேர்ந்து. இதை விட ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன வேணும்? இது ஒன்றோ நாங்கள் செய்த தவ பயன். அனபாய சக்கரவர்த்தி மகாராஜா சேக்கிழார் பெருமானை அமர்த்தி வச்சு பின்னாடி காத்து வந்ததுன்னு சேக்கிழார் திரும்பி பார்த்தார். நாட்டை ஆளுகிற மன்னன் ஒரு அமைச்சருக்கு பொற்கவரை வீசினான். சுவாமி நீ செய்யலாமான்னு கேட்ட. நீ தமிழுக்காக பாடுபடுகிறாய், உனக்காக நான் பொற்கவரை வீசுகிறேன்னு சொன்னவன் அனபாய சக்கரவர்த்தி. அவன் சொல்றான், இது ஒன்றோ நான் செய்த தவ பயன்னு சொன்னான். நாட்டை ஆண்ட ராஜா புலவனுக்கு சேவை செய்தான். அம்மையார் சொன்னால், காரி கொடுத்த பரியும் நல் ஓரி கொடுத்த நெல்கட்டும் இந்த பாரி கொடுத்த தேரும் இந்த நீல சால்வைக்கு நேர் அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மா குழுவுல நடுங்கி போனாலாம். ஒரு ஓலை குடிசை 2 பெண்கள் நடுங்கி கொண்டு இருந்தாங்க, அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஒழுகுது, வீடு ஒழுகுது. அழுகிற வீட்டுல தான் ஒழுகிற வீட்டுல இருக்கப்படாது பழமொழி. ஒரு கிழவி போறா ராத்திரி 1 மணிக்கு. இந்த கிழவி யாரும் தெரியாது, இந்த பிள்ளைங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உள்ள போனா அந்த 2 பெண்களும் மழையில நனைஞ்சு அப்படியே ஈரமா இருக்கிறாங்க. உடனே ஒரு பெட்டியை திறந்து அந்த கிழவிக்கு ஒரு நீல கலர் சால்வையை எடுத்து போத்துறா அந்த அம்மா. இந்த 2 பெண்களும். இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரைட், ரொம்ப அழுவு ஜாஸ்தி அந்த கிழவிக்கு. அவ பாக்குறா, இந்த சால்வையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேங்கிறா. பார்த்த உடனே கேட்கறா, ஏன் இந்த சால்வை எங்க கிடைச்சதுன்னா, இந்த சால்வை எங்க அப்பா போத்திருந்தாரு அப்படின்னா. உங்க அப்பா யாருன்னு கேட்டா, எங்க அப்பா பாரி வள்ளல்னா. பாரி வள்ளலுடைய மகளா இப்படி இருக்கிறதுன்னு சொன்னா அன்னைக்கே கண்ணு தண்ணி விட்டா. பாரி கொடுத்த தேரும் காரி கொடுத்த நெல் கட்டும் ஓரி என்னை வாராது அழைத்த இந்த 3க்கும் இந்த நீல சிற்றாடைக்கு நேர். அந்த கஷ்டத்துல கூட அந்த பிள்ளை, அவனுடைய அப்பா வள்ளல், அதே மாதிரி அந்த பிள்ளைகளும் இருந்தாங்களே, அதை நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சா திருக்கோயிலில் போய். கபிலரும் ஔவையாரும் சேர்ந்து அந்த கிழவிதான் ஔவையார்.
நன்றிய காலத்தினால் செய்த உதவி சிறிதும் ஞாலத்தின் மாலை பெரிது. முருகனுக்கு பேரு வள்ளல்னு பேரு. ஒரு வீட்டுக்காரர் மட்டும் புண்ணியம் வந்தப்போ அந்த அம்மாவும் வள்ளலா இருக்கணும். அவன் மனைவி பேர் என்ன? அவன் பேர் என்ன? அவன் வள்ளல், அவன் பேர் என்ன? வள்ளி. அதனால 2 பேரும் சமமா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட வள்ளலும் வள்ளியும் இருக்கிற புண்ணிய தலத்துல இந்த மாதிரி எல்லாம், இந்த கதையெல்லாம், இந்த புராணங்கள் எல்லாம் நீங்க கேட்கணும். உங்களுடைய வம்சம் தழைக்க வேண்டும், உங்களுடைய சந்ததியெல்லாம் ஓங்க வேண்டும். நீங்க எல்லாரும் இந்த புத்தாண்டுல தீர்க்காயிலோட இருந்து நிறை செல்வத்தை பெற வேண்டும், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், இருமல் ரோகம் எதுவும் வராமல் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் வராதிருந்து வெப்பொடு குளிர்வாதம் இணையான பித்து வழியார் நலியாத வண்ணம் உங்களை எல்லாம் வல்ல பெருமான் நிச்சயமாக காப்பாற்றுவார். நான் அனுதினம் வணங்குகிற எல்லாம் வல்ல தில்லை அம்பல கூத்தனும் ஆரூர் தியாகேச பெருமானும் உங்களுக்கு நன்மையை தருவார்கள் என்று சொல்லி ஞானசம்பந்தர் பாடிய எல்லா வினைகளையும் தீர்க்கிற அற்புதமான பதிகம் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். அகுதறிவீர் அகுதறிவீர் உயிரினை நாடாதிருப்பது புல்கம ஊனவந்தே ஊனவந்தே கைவினை செய்தம் பிரான் கடல் போதும் அமடியோ நாமடியோ நாமடியோ செய்தினை கொள்கமை இட பெற திருநீலகண்டம் திரு நீலகண்டம் நீலகண்டம். இந்த திருமுறை பணியிலும் நீங்கள் இணைய வேண்டும் என்று சொன்னால் சிவஞான தமிழ் பேரவை நடத்துகிற சனிக்கிழமை தோறும் நடத்துகிற திருத்தல முற்றுதலில் பங்கு பெறுவீர், திருமுறை பாராயணம் செய்வீர், இலங்கை திருநாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்வீர், திருமுறை பணிகளுக்கெல்லாம் உதவி செய்து உங்கள் சந்ததியே தமிழுக்காக அடிமை செய்வீர். திருமுறை உங்களை நிச்சயமாக கைவிடாது, முருகன் கைவிட மாட்டான் என்று சொல்லி இந்த 4வது நாளில், இந்த 4 நாளும் எப்படி நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை. நாளை ஒரு நாள் இருக்கிறது. நான் முடித்துவிட்டு நான் பக்கத்து நகரத்திற்கு செல்ல இருக்கிறேன். அங்கு 3 நாள் முடித்துவிட்டு நான் இந்தியாவுக்கு புறப்பட இருக்கிறேன். ஆக இந்த 5 நாளும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இதே மாநாட்டுக்கு வரும்பொழுது நேரம் கிடைக்கல, 20 நிமிஷம் கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு சுவாமி எனக்கு 10 மணி நேரத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் முருகனுடைய கருணை. கால தாமதமானாலும் கந்தன் கருணை புரிந்தான், கந்தன் கருணை புரிந்தான். உன்னை தனித்துவமா செய்ய வைக்கிறோம்பா, கவலைப்படாத. அரை மணி தேவம் கூட அந்த அளவுக்கு அன்னைக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிறைய புலவர்கள் பேராசிரியர்கள் நேரம் இல்லை. அன்னைக்கு அரை மணி நேரம், ஏன் நம்முடைய சுவாமிகளுக்கே அரை மணி நேரம் தான். அப்படி இருக்கும்போது இப்படி இவ்வளவு செய்திகளை கொண்டு வந்துருக்கிறோமே நினைச்சோம். ஆனால் சுவாமி இதே சபையில இதே இடத்துல உன்னை நான் 2026 கவலையே படாத 5 நாள் நான் கேட்கிறேனப்பான்னு சொல்லி என் அப்பன் எல்லாம் வல்ல முருகனும் எல்லாம் வல்ல எம்பெருமான் என்னை ஆளுகிற கைலைநாதன் அவனும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னா, அதுவும் வருடப்பிறப்புல இந்த 40வது ஆண்டு வருடப்பிறப்புல இந்த 5 நாளும் கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு தனித்துவமான முருகன் அனுகிரகம் செய்திருக்கிறான் என்று நான் எண்ணி, இது யார் வருவார் அச்சோவே, யார் வருவார் அச்சோவே, யார் வருவார் அச்சோவே என்று சொல்லி உங்களை எல்லோரையும் போற்றி நாளை நிறைவு நாள், நாளை கடைசி நாள் சொல்லப்படாது, நிறைவு நாள், மங்களமான நாள், நிறைய பதிகங்களை சொல்ல இருக்கிறேன். நீங்கள் இது போல வளமையாக எனக்கு வேலை இருக்கிறது, இருக்கத்தான் செய்யும். நாளை மறுநாள் உங்களுக்கு தொலை செய்ய மாட்டேன், இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். வாராது அழைத்தாலும் நீங்கள் வரமாட்டீர்கள், நாங்களும் உங்களை அழைக்க மாட்டோம். நாளைக்கு ஒரு நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன்கிழமை அன்று திருமலையோடு நான் உங்களோடு விடைபெற போகிறேன். ஆகையினாலே இன்று நம்முடைய கை விசேடத்தோடு நீங்கள் செல்லுங்கள். அடுத்த ஆண்டு நிறைய செல்வம் உங்கள் வீட்டில் கொழிக்கும். இங்கே வாங்குகிற ஒரு டாலர் உங்களுக்கு 1000 ரூபாயாக மாறும். அதை நீங்க திரும்பி எனக்கே தரணும். எனக்கு இல்ல, சித்தி முருகன் கோயிலுக்கு தரணும், சிவஞான தமிழ் பேரவைக்கு தர வேண்டும், நம்முடைய அடியார்கள் பணிக்கு தர வேண்டும், இலங்கை திருநாட்டுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.
அருவான்முறை நாயன்மார்களும் நம்முடைய பணியை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உலக நாட்டிலேயே ஒரு சபையில ஒரு மண்டபத்துல அருவான்முறை நாயன்மார்களுடைய திருவுருவப்படம் இருக்கிற ஒரே சபை சிட்னி சைவ மன்றத்தை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அப்படி என்னுடைய தமிழர்கள், ஈழத் தமிழர்கள், நம்முடைய இந்திய தமிழர்கள் எல்லாரும் இணைந்து இந்த சாமியை செய்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு பிரச்சனை, இந்த இந்தியாவா ஈழமா எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான், ஒரு தாய் மக்கள் தான். இந்த வேற்றுமை இருந்தால் நாங்கள் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு கூட நம்முடைய ஆசிரியர்களை நம்முடைய முருகன் கோயிலுக்கு தமிழரை விட இந்திக்காரன் தான் அதிகமாக வரான், சிங்கு அதிகமாக வரான், தெலுங்கர்கள் வராங்க, கன்னடர்கள் வராங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவன் முருகன்னா என்னன்னு தெரியாது. எக்கடை உண்டி அக்கடை உண்டியுமாங்க, ஏழுகுண்டலவாடா கோவிந்தான்னு சொன்னவங்க இன்னைக்கு முருகான்னு சொல்றாங்க. அதனால பஞ்சாப் சிங்கு முதல் கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் ஒரு தாய் மக்களாக நாம் மொழி வேற்றுமை இல்லாது, இன வேற்றுமை இல்லாது, தமிழன் என்கிற ஒற்றுமையோடு இருந்தால் நாம் வெற்றி நிச்சயம் பெற முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிட்டம்பலம். இப்பொழுது உலக நன்மைக்காக திருமுறை பதிக விண்ணப்பம் என்ற தலைப்பில் சுவாமிகள் எங்களுக்கு ஒரு நல்ல சொற்பொழிவை வழங்கியிருந்தார். சிட்டி முருகன் 12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அவரை கூட்டிக் வந்து எங்களுக்கு இப்படியான ஒரு நல்ல சொற்பொழிவை வழங்கியதற்கு சிட்டி முருகன் தான் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். அங்கே அவருக்கு ஒரு பலத்த கடமை. சித்தி முருகனின் அருளால் 4 நாட்கள் மிக சிறப்பாக இந்த திருமுறைகளை பற்றிய சைவ சமய சொற்பொழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாளை இறுதி நாளாக நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் நாளைக்கும் வந்து இந்த சொற்பொழிவுகளை கேட்டு மகிழ்ந்து சுவாமிகளுடைய ஆசிகளையும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய பன்னிசை கச்சேரிக்கு பக்கவாத்தியங்களாக மிருதங்கம் வாசித்தவர் திரு பல்லவராயன் நாகேந்திரன் அவர்கள் மோர்சிங் வழங்கியவர் திரு ஜெயராம் ஜெகதீசன் அவர்கள் வாழ்த்துக்கள். மற்றும் தமது இளங்கலைஞர் வயலின் வித்துவன் அபினவ் ஹரிசங்கரனுக்கும் அவர்களுடைய வாழ்த்து. இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த சொற்பொழிவை கேட்டதற்கு இங்கு வந்த அடியார்கள் எல்லோருக்கும் சைவ மன்றத்தின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சுவாமிகள் இங்கு வந்திருப்பவர் எல்லோருக்கும் ஆசி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். தயவு செய்து எல்லோரும் வரிசையாக வந்து சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் பெற்று, அத்துடன் இன்று புத்தாண்டு நிகழ்வென்றபடியால் அவர் உங்களுக்கு ஒரு கைவிசேடமும் தர வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே அந்த கைவிசேஷத்தையும் பெற்று ஆசியையும் பெற்று ஆசிகளையும் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.